அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை பெருவிண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 32 to 35 வரை உள்ள 4 பாடல்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். இந்த 4 பாடல்களில் அவர் சோம்பல், தூக்கம், கனவு இதை பற்றி விரிவாக இந்த 4 பாடல்களில் கூறியிருக்கிறார். அது என்னவென்று படித்து தெரிந்து கொள்வோம். தொழுந்தகை உடைய சோதியே, அடியேன் சோம்பலால் வருந்தியதோறும் அழுந்த என் உள்ளம் பயந்ததை என்னால் அளவிடற்கு எய்துமோ. பகலில் விழுந்துரு தூக்கம் வரவது தடுத்தும் வாட்டிடா வன்மையால் தூங்கி எழுந்தபோதெல்லாம் பயத்தோடும் எழுந்தேன். என் செய்வேன் என்றே. இதுக்கு விளக்கம்: யாவராலும் தொழப்படும் தகைமை பொருந்திய சோதிப்பொருளே, அடியவனாகிய யான் சோம்பலுற்று வருந்திய போதெல்லாம் என்னுடைய மனம் நினைந்து துயருற்று விளைவு அஞ்சிய திறத்தை அளவிட்டு உரைக்க முடியாது. பகற்பொழுதில் சோர்வினால் உறக்கம் வந்தபோது அதை தடுத்து தூங்காமல் இருக்க முயன்ற போதும் விடாது பிணித்தன்மையின் தூங்கி எழுந்த போதுகளில் அச்சத்தோடே எழுந்தேன். இக்குற்றங்களுக்கு யான் என்ன செய்வேன் அப்படின்னு முதல் பாடல். அடுத்த பாடல்: அந்தமோடு ஆதி இல்லாதோர் பொதுவில் அருட்பெரும் ஜோதி அடியேன் சொந்தமோ அறியேன். பகலிரவு எல்லாம் தூக்கமே கண்டனன். தூக்கம் வந்தபோதெல்லாம் பயத்தோடே படுத்தேன். மற்றும் நான் எழுந்தபோதெல்லாம் தொந்தமாம் பயத்தால் சிவசிவ தூக்கம் தொலைவது எக்காலம் என்று எழுந்தேன் அப்படின்னு இந்த 2வது பாடல். இதுக்கு விளக்கம்: தொடக்கம் முடிவு இல்லாத ஒப்பற்ற அம்பலத்தில் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியாகிய பரம்பொருளே, அடியவனாகிய எனக்குரிய பொருளோ என்னவோ அறியேன். ஆயினும் அல்லும் பகலும் எக்காலத்தும் தூக்கமே பொருளாக கொண்டேன். தூக்கம் வந்த போதெல்லாம் அச்சத்தோடே படுத்தேன். படுத்து எழுந்த போதெல்லாம் என்னோடு தொடர்புடைய அச்சத்தால் சிவனே தூக்கம் தொலைவது எக்காலம் என்று நினைந்து கொண்டே எழுந்தேன் அப்படின்னு இந்த 2வது பாடல். 3வது பாடல்: உடைய அம்பலத்தில் ஒருவனே என்றன் உயிர்க்கு ஆகிய ஒளியே, கடையன் நான் நனவில் நடுங்கிய நடுக்கம் கணக்கிலே சிறிதுரும். கனவில் இடையூறு நடுக்கம் கருதமும் சொலவும் எண்ணவும் எழுதவும் படுமோ. நடையுறு சிறியேன் கனவு கண்டு உள்ளம் நடுங்கிடா நாளும் ஒன்றுள்ளதோ. இதுக்கு விளக்கம்: திருச்சிற்றம்பலத்தில் எழுந்தருளும் ஒப்பற்ற பெருமானே, என் உயிராய் உணர்வு ஒளி தந்தருளும் பெருமானே, கடையவனாகிய நான் நனவு பொழுதிலே கொண்ட நடுக்கம் சிறிதாகும். கனவுகளின் இடையே நான் கொண்ட நடுக்கம் நினைக்கவும் சொல்லவும் எண்ணவும் எழுதவும் படாத அளவினதாம். நல்லொழுக்கத்தை நினைக்கும் சிறியனாகிய நான் உறக்கத்தில் கனவு கண்டு அஞ்சி நடுங்காத நாளே கிடையாது அப்படின்னு இந்த 3வது பாடலை சொல்கிறாங்க. கடைசியாக உள்ள 4வது பாடல்: பகலிரவு அடியேன் படுத்த போதெல்லாம் தூக்கமாம் பாவி வந்துடுமே. இகலுரு கனவாம் கொடிய வெம்பாவி எய்துமே. என்ன செய்வோம் என்றே உகலுரு உள்ளே நடுங்கிய நடுக்கம் உன் உள்ளம் அறியுமே. எந்தாய் நகலுரு சிறியேன்
கனவு கண்டுள்ளம் நடுங்கிடா நாளும் ஒன்றுள்ளதோ. இதுக்கு விளக்கம், பகலிலும் இரவிலும் படுத்த போதெல்லாம் தூக்கமாகிய பாவி வந்து சூழ்வது கொள்ளுமோ என்றும், மாறுபடும் கனவாகிய கொடிய வெவ்விய பாவி வந்து காட்சி தந்து வருத்துமோ. இதற்கு என் செய்வது என மனத்தின்கண் நான் அஞ்சி நடுங்கிய நடுக்கத்தை தேவரீர் திருவுள்ளம் அறியுமன்றோ. எந்தை பெருமானே, கேட்டார் நகைப்புற சிறுமை உடைய நான் கனவுகள் கண்டு அஞ்சி நடுங்காத நாள் என்றேனும் உண்டோ அப்படின்னு சொல்லி இந்த 4வது பாடலை பாடி நிறைவு செஞ்சுருக்காங்க. இப்போ இதிலிருந்து இந்த 4 பாடல்கள்லையும் என்ன தெரியுது அப்படின்னா, முதல் பாடலில் வந்து சோம்பலை சொல்கிறாங்க. அந்த சோம்பலை வந்து எப்படி சொல்கிறாங்க, அதாவது பகற்பொழுதில் சோர்வினால் உறக்கம் வந்தபோது அதை தடுத்து தூங்காமல் இருக்க முயன்றும் விடாது பிணித்தன்மையின் தூங்கி எழுந்த போதுகளில் அச்சத்தோடே எழுந்தேன். அப்போ அந்த சோம்பல் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள், அதாவது சோம்பல் இருக்கக்கூடாது. அந்த சோம்பல் தூக்கம் வந்து நம்ம சன்மார்க்கத்திற்கு வந்து மிகப்பெரிய தடை. இதைத்தான் வள்ளல் பெருமான் வந்து அகவல்லையும் பாருங்கள் 1113 1114 வரிகளில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய எந்தனி தாயே அப்படின்றாங்க. தூக்கம், சோம்பல், அதோடு கூட வரக்கூடிய துன்பம், அச்சம், ஏக்கம் இவற்றையெல்லாம் நீக்கிய எந்தனி தாயே அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் சன்மார்க்கத்திற்கு தடைகள். சோம்பல் வரக்கூடாது. அடுத்து வந்து தூக்கத்துக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அதாவது அல்லும் பகலும் எக்காலத்தும் தூக்கமே பொருளாக கொண்டேன். தூக்கம் வந்த போதெல்லாம் தூக்கம் வந்து படுத்து எழுந்த போதெல்லாம் என்னோடு தொடர்புடைய அச்சத்தால் சிவனே தூக்கம் தொலைவது எக்காலம் என்று நினைந்து கொண்டே எழுந்தேன். அதாவது இந்த தூக்கத்து மேலே ஒரு பெரிய சலிப்போடு தான் இருக்காங்க. இது எப்போ பார்த்தாலும் படுத்த போதெல்லாம் தூக்கம் வருது, பகலில் படுத்தாலும் சரி இரவு படுத்தாலும் சரி, அப்படின்னு சொல்லி ஒரு சலிப்பு வந்து இந்த தூக்கம் எப்போ தொலையும் அப்படின்னு தான் அவர் வந்து அந்த தூக்கத்தின் மேலே ஒரு வெறுப்பு தான் வச்சுருந்துருக்காங்க அப்படின்றது இந்த பாடல் மூலமாக தெரியுது. அடுத்து வந்து கனவு. அந்த கனவும் வந்து பார்த்திங்கன்னா இடையூறு நடுக்கம், அதாவது இடையூறு நடுக்கம் கருதவும் சொல்லவும் எண்ணவும் எழுதவும் படுமோ. அதை வந்து வார்த்தையினால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி, அதாவது இடையே நான் கொண்ட நடுக்கம் நினைக்கவும் சொல்லவும் எண்ணவும் எழுதவும் படுமோ அப்படின்றாங்க. அப்போ அந்தளவுக்கு அந்த கனவுடைய துன்பம் தொல்லைகள் அவர் அனுபவிச்சிருக்காங்க. அதையும் என்ன சொல்கிறாங்க, நல்லொழுக்கத்தை நினைக்கும் சிறியவனாகிய நான் உறக்கத்தில் கனவு கண்டு அஞ்சி நடுங்காத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொன்னவங்க கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாங்க, அதாவது மற்றவங்கெல்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி, அதாவது கேட்டார் நகைப்புற சிறுமையுடைய நான் கனவுகள் கண்டு அஞ்சி நடுங்காத நாள் என்றேனும் உண்டோ. அப்போ இந்த கனவுகளுடைய துன்பமும் வந்து அவரை மிகவும் அதிகமாக வந்து துன்புறுத்தியது அப்படின்னு இந்த பாடல்கள் மூலமாக தெரியுது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த தூக்கம், சோம்பல், கனவு இதெல்லாம் வந்து சன்மார்க்கத்திற்கு தடைகள். முதல்ல தூங்கினா தான் கனவே வரும். அப்போ தூக்கமும் வந்து வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, குறையணும் அப்படின்றாங்க. சன்மார்க்கத்தில் இருக்கும்போது முதல்ல வந்து அந்த 3 மணி நேரம் தான் சொல்கிறாங்க. அப்போ அதுவும் வந்து குறைஞ்சு அந்த ஒரு மணி நேரம் தூங்க பழகுவானே ஆனால் அவன் 1000 வருடம் ஜீவித்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்மார்க்கத்தில் வரும்போது எல்லாமே குறைஞ்சு உணவும் இல்லாத நிலை, உறக்கமும் இல்லாத நிலை, மைதுனம் என்ற உடல் உறவும் இல்லாத நிலை, இப்படிலாம் போனால் தான் நம்ம சுத்த தேகமே கிடைக்கும். அப்போ தூக்கம் வந்தால் தான் கனவே வரும். அப்போ அந்த கனவுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதில் பலவிதமான கனவுகள் வந்து துன்பத்தை தான் கொடுக்கும். அப்போ அதை தான் வள்ளல் பெருமான் சோம்பல், அந்த உணவு அதிகமாக சாப்பிட்டா சோம்பல் வரும். சோம்பல் வந்தால் உறக்கம் வந்தால் கனவு. பாருங்கள், ஒன்றோட ரிலேட்டடு. இப்போ நல்லா தூங்கி சாப்பிட்டு எழுந்திரிச்சோம்னு வச்சுங்களேன், உடம்புல மத போடுறோம், வந்ததுன்னா காமம் வந்துடும். அப்போ அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, நம்மை நஷ்டம் செய்வன 4 போன பதிவுலேயே நம்ம பார்த்தோம். அதாவது உணவு, தூக்கம், மைதுனம் என்று சொல்லக்கூடிய உடல் உறவு, அதோடு கூட சேர்ந்த இந்த அச்சம், பயம், இந்த 4 தான் வந்து ஒரு மனிதனை வந்து நஷ்டம் செய்யுது. அப்படின்னா ஒரு மனிதனை மரணிக்க செய்வது இந்த 4 காரணிகள் தான். அப்போ அதைத்தான் வள்ளல் பெருமான் சென்ற பதிவுலையும் இந்த பதிவுலையும் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சன்மார்க்கத்தில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும்,
இந்த உணவுலையும் உறக்கத்திலையும் மைதுனம் என்று சொல்லக்கூடிய உடல் உறவிலையும் மிக மிக கவனமாக இருக்கணும். இதில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அதன் மேலே வெறுப்பு உண்டாகணும். இப்போ ஆனால் நம்மளுக்கு அது இந்த மூணுலேயுமே பாருங்கள், அளவுக்கு கடந்த இச்சை தான் இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் அது இச்சை தான் இருக்குது, போக மாட்டேங்குது. அப்போ போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதிகமாக கடவுள் நாட்டம் வர வர தான் அது குறையணும். சுத்த சன்மார்க்கத்தில் நம்ம வந்ததுக்கப்புறமாவும் இதில் வந்து உணவு மேலே வந்து ஆர்வமாகி நம்ம வந்து சாத்வீக உணவு தான் சாப்பிட்றோம். இருந்தாலுமே அதையுமே என்ன ருசி விரும்பி தான் சாப்பிட்றோம். இன்னும் கொஞ்சம் நெய் போட்டால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் காய்கறியில் நல்லா பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே, அப்படி தான் தோணுது. அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்து இன்னும் இச்சை போகலை அப்படின்னு தான் அர்த்தம். கொஞ்ச நேரத்தில் இருந்தாலும் சரியான ஒரு உணவு இல்லைன்னா டெய்லி இதே சாப்பிட வச்சுட்டே இருக்கிறேன், வேறு எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்கிறோம்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு இன்னும் இச்சை போகலை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உறக்கம் வந்து நம்ம வந்து எப்படி உறங்கணும், நம்மளாம் வந்து மனசே வந்து என்ன சொல்லுது, சரியாக தூங்காமல் இருக்கு, இன்னும் தூங்குன்னு தான் சொல்லுது. அந்த உணவு அந்த உறக்கம் குறையணும் அப்படின்றது வந்து அதாவே வந்து நம்மளை என்ன பண்ணி வச்சுருக்குது, நம்ம அப்படியே செஞ்சு பழகிட்டோம். இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ வந்து என்ன பண்ணணும், எல்லாத்துலேயுமே இந்த மாயை வசப்பட்டு தான் நம்ம இருக்கிறோம் இன்னமும். அப்போ எப்போயெல்லாம் நம்மளுக்கு இதில் வந்து இன்பம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடோடு இருந்தோம் அப்படின்னோம்னா இன்னும் நம்ம மாயையோட வசத்தில் தான் இருக்கிறோம், உலகியல்லையே இருக்கிறோம்னு அர்த்தம். இதிலிருந்து விடுபட்டு மேலே போனால் தான் நம்மளுக்கு அந்த அருளியல் மேல்நிலைக்கு போக முடியும். அப்போ ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது உணவு, உறக்கம், மைதுனம் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் உறவு. இது மூணுலேயும் ஒரு மிகப்பெரிய தெளிவு நம்மளுக்கு வரணும். வந்து இது மூணும் இல்லாத நிலைக்கு வரணும். அந்த வந்தால் தான் சுத்ததேகம். அப்போ தான் இந்த மலம், அந்த 9 துவாரங்களிலும் மலம் ஒழுகாத அந்த நிலை ஏற்படும். அதோடு கூட ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த ஆன்ம மலங்கள் அதுவும் போகணும். அது எல்லாமே போனால் தான் இது எல்லாம் நம்ம வந்து அந்த சுத்த தேகம் என்ற அந்த நிலைக்கு நம்ம வர முடியும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பிரணவ தேகம், அப்புறம் கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த ஞான ஒளி தேகத்தை பெற முடியும். வள்ளல் பெருமான் இந்த வழிகளில் போய் தான் பெற்றிருக்கிறாங்க. நாமும் பெறணும்னா இதில் வந்து நம்ம தெளிவு முதல்ல நம்மளுக்கு வரணும். இதெல்லாம் உடனே செஞ்சிட முடியுமானா உடனே செய்ய முடியாது. ஆனால் நம்மளுக்கு இந்த தெளிவு வந்துருச்சு அப்படின்னா அதுக்குண்டான பாதைகள் சரியாக நம்மளுக்கு அமையும். வள்ளல் பெருமானை கெட்டியாக பிடிச்சிட்டு இந்த சுத்த சன்மார்க்கத்திலே பயணிச்சுட்டே இருக்கும்போது இதுக்கு உண்டான பிடிப்புகள்லாம் இயல்பாகவே குறையணும். ஃபோர்ஸ் பண்ணிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நான் வந்து ரொம்ப டைட்டாக இது பண்ணுறேன் அப்படிலாம் இருந்ததுன்னா உடலில் வந்து பிரச்சனைகள் உண்டாக ஆரம்பிச்சிடும். அப்போ உடலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக குறைச்சிட்டே வரணும். வந்து ஒரு ஸ்டேஜில் அது இல்லாத நிலைமைக்கு வந்துடும். கொஞ்சம் சமயம் எடுக்கும். உடனே பண்ணணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அதே சமயத்தில் இந்த கிரிப்பையும் விட்டுறக்கூடாது. அப்படியே இருந்து பழகி வரும்போது அதனால தான் வள்ளல் பெருமான் ஒவ்வொரு பதிகத்துலையுமே இது மூலியமாக சொல்லிட்டே வருவாங்க. பாருங்கள், பிள்ளை சிறு விண்ணப்பத்துலையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பாடின எல்லா இதுலேயுமே இது வரும். ஒவ்வொரு பதியத்துக்குள்ளே எடுத்திங்கனாலும் இது மூணுமே கொண்டு வந்துடுவாங்க. இந்த உணவு, உறக்கம், மைதுனத்தை வந்து கொண்டு வந்துடுவாங்க. இதனால் நான் அவதிப்படுறேனே, நான் வந்து என்னை காப்பாற்றக்கூடாதான், ஒரு நாள் கூட இப்படி கனவு வராத நாள் இல்லையே அப்படின்லாம் அவருடைய மனக்குமுறலில் தான் கொட்டியிருப்பாங்க. இது எல்லாமே நம்மளுடைய குமுறல்கள் தான். இது நம்மளும் வந்து என்ன பண்ண நினைக்கணும், ஒவ்வொரு சமயம் வந்து கடவுள்கிட்ட சொல்லணும், எனக்கு திரும்பவும் இந்த மாதிரி உணவு மேலே இச்சை வர மாதிரி செஞ்சுருக்கிறியே, உறக்கத்து மேலே எனக்கு இச்சையை கொடுக்குறியே, அதே மாதிரி மைதுனமாய காமத்தின் மேலும் இச்சையை கொடுக்குறியேன்னு சொல்லி நம்ம இறைவன்கிட்ட வந்து என்ன பண்ணணும், சத்துவிசாரம் பண்ணிக்கிட்டே வரணும். வர அவர் அதுக்குண்டான வழிவகைகளை வச்சு நம்மளை சரியாக எடுத்துகிட்டு போவாங்க என்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல விஷயங்களை வள்ளல் பெருமான் சொல்கிறார். அவற்றையெல்லாம் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.